ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கில் ஓடிடியில் வெளியே இருக்கக்கூடிய மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலிவுட் அடல்ட் காமெடி ஜெனரல் எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸோட ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா பயங்கர வித்தியாசமாக இருக்கும். அதாவது கதையில் ஒரு நம்ம சீரிஸோட ஹீரோயினுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிருக்கும். ஸோ தன்னை வந்து இதுக்கு மேலே யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விரக்தியில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு 27 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ இவங்களோட வயசான ஒரு ஹஸ்பண்டும் இருக்காங்க. இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஹஸ்பண்ட் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ்ல லெக்சரா இருக்கும்போது அங்க இருக்கிற கேர்ள் ஸ்டூடெண்ட் கிட்ட கில்மா பண்ண அந்த விஷயங்களை இப்போ வந்து ஒரு கேஸா எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாத இருக்கும்போது அப்பதான் புதுசா மேரேஜ் ஆன ஒரு லெக்சரரை இவங்களோட காலேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மீட் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமே ட்ரை பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சீசன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட்லுமே தரமா வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா வெட்டிலிமர். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்க வர படம் வந்து தமிழ்ல ஒரு ரொமான்டிக் டிராமாவா எடுத்திருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோ சின்ன வயசுல இருந்து பொண்ணு கிட்ட அந்த அளவுக்கு பேச மாட்டாரு. என்னதான் வந்து இவர் சின்ன வயசுல இருந்து படிச்சது ஒரு கோயட் ஸ்கூலா இருந்தாலுமே என்ன மாதிரியே பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு இவருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எப்படியாவது போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட வேலை செய்யற ஃப்ரெண்டு மூலியமா ஒரு லாட்ஜில் செக்ஸ் ஒர்க்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோயினை நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மீட் பண்றாரு. ஸோ இதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதா இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் புதுமுகமாவே இருக்காரு. ஸோ அவருடைய ஆக்டிங் எல்லாமே ரொம்பவே மெச்சூர்டா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா டியர் ரதி. சன்நெக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலா பார்க்க போற படம் வந்து தமிழ்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா எடுக்கப்பட்டிருக்கு. மெயினா இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே வந்து சூப்பரா போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே ஒரு வாழைத்தோப்புல இறந்து போன ஒரு பெண்ணுடைய சடலம் பாத்தீங்கன்னா கிடைக்குது. இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குழந்தையோட இதயம் பாத்தீங்கன்னா காணும். ஸோ போலீஸ் இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃபாரின்ல இருந்து ஒரு ஃபேமிலி அவங்களுடைய 2 குழந்தையை கூட்டிக்கிட்டு ஒரு கிராமத்துக்கு பாத்தீங்கன்னா வராங்க. ஸோ இவங்களோட பூர்வீக வீட்டை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு கிளவி பாத்தீங்கன்னா இவங்க வீட்டு வாசப்படியில வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இதுக்கப்புறம் அந்த கிளவியோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவங்கள்லாம் என்ன, இதுக்கும் அந்த வாழைத்தோப்புல இருந்த அந்த இறந்து போன பொண்ணுக்கும் என்னமான ஒரு லிங்க் இருக்கு, கடைசியா என்னாச்சு அப்படின்னு தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே வந்து ஒரு நல்ல ஹாரர் படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபீல் கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா கிராணி. சன்நெக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலா இந்த மாதிரி மூவ்ஸ் அதுக்கப்புறம் எபிசோட்ஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடிச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.